எசேக்கியேல் 37 அதிகாரம் 4-10. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்து நீ பேசணும் அப்படின்னு சொல்லி அங்க கர்த்தர் கட்டளை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அவங்க பேசின உடனே எலும்புகள் தன் எலும்புகளோடு அது சேர்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அதற்கு உயிர் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே பிரவேசித்த போது அது உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாக நின்றது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். எழுப்புதல் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்டா ஒரு நிமிஷத்துல நடக்கிற ஒரு காரியம் இல்ல. ப்ராசஸ் மூலமா தான் எழுப்புதல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அங்க எப்படி தன் சரீரத்தோடு சேர்ந்து கொண்டது, எலும்புகள் எல்லாம் சேர்ந்து கொண்டது, ஆனாலும் அங்க ஆவி இல்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இப்போ எழுப்புதலுக்கு ஒரு விசிபிள் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரிஞ்சா கூட உண்மையான எழுப்புதலுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் முக்கியம் இல்லை. ஒரு உண்மையான எழுப்புதல், ஒரு ரிவைவலுக்கு என்ன நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி கால அபிஷேகம் தான் தேவை அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும்.